பரமதந்தை இப்பொழுது என்ன படைக்கின்றார்? ஓம் சாந்தி. பரமதந்தை பரமாத்மா சிவனைத்தான் படைப்பவர் என்று சொல்லப்படுகின்றது. சிவன் இப்பொழுது நாடகத்தை படைப்பதாக இல்லை, ஆனால் அவர் படைப்பதோ சொர்க்கத்தை படைப்பதற்காக வந்திருக்கின்றார். அவர் ஞான கடலாக இருக்கின்றார். நாமும் கூட இப்பொழுது படைப்பு மற்றும் படைப்பவரை அறிந்திருந்து சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை தெரிந்திருந்து நமது 84 பிறவிகளை புரிந்திருப்பதனால் நாமும் கூட மாஸ்டர் ஞான கடலாக இருக்கின்றோம். குழந்தைகள் இப்பொழுது புரிந்துள்ளார்கள் என்று தந்தை சொல்கின்றார். ஆகையால் நாம் இந்த 84 பிறவிகளின் நினைவை மற்றும் சக்கரத்தின் நினைவை மற்றும் தந்தையின் நினைவை சதா வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் சாந்தி தாமம், பிறகு சுகதாமம், பிறகு துக்கதாமம் என்று சொல்லப்படுகின்றது. முதலில் தந்தை வந்து நம்மை நமது அமைதியான இனிமையான வீடு, அதாவது சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். பிறகு நாம் சுகதாமத்திற்கு வருகின்றோம். பிறகு மீண்டும் ராவண ராஜ்ய ஆரம்பமானதன் காரணமாக, ராவணன் ஜெயித்து விட்டதன் காரணமாக துக்கதாமம் வருகின்றது. துக்கதாமத்தில் அனைவரும் தந்தையை அழைக்கின்றனர். எங்களை தூய்மைப்படுத்துங்கள், நாங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம் என்று தந்தையை அழைக்கின்றார்கள். பிறகு நமது பக்தியின் பலனுக்கேற்றவாறு தந்தை இப்பொழுது இந்த பூமியில் அவதரித்திருக்கின்றார். அவரைத்தான் மறு அவதாரம் என்று சொல்லப்படுகின்றது. வேறு எந்த ஒரு தர்ம ஸ்தாபகரையும் கூட மறு அவதாரம் அவதரித்திருக்கின்றார் என்று சொல்லப்பட மாட்டாது. ஏனென்றால் கிறிஸ்துவோ அவர் தனது தர்மத்தை ஸ்தாபனை செய்துவிட்டு பிறகு மறுபிறவி எடுக்கின்றார். மறுபிறவி எடுத்தெடுத்து அவரும் இப்பொழுது தூய்மையற்ற தமோ பிரதானமாக ஆகிவிட்டார். ஏனென்றால் இந்த உலகமே பழையதாக ஆகிவிட்டதன் காரணமாக அனைவரும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டார். ஆனால் கிருஷ்ணரோ இப்பொழுது இந்த உலகில் கிடையாது. கிருஷ்ணர் இருப்பதோ தூய்மையான உலகத்தில் தான் அவர் இருக்க முடியும். ஏனென்றால் அவரும் தூய்மையானவர். அவர் தூய்மையானவராக இருக்கும் காரணத்தினால் அவர் தூய்மையான உலகத்தில் தான் இருப்பார். அவர் முதல் பிரின்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. அவர்தான் முதல் இளவரசர். ஆகையால் தந்தை இப்பொழுது தூய்மை அற்ற உலகத்தில் தான் வந்து தூய்மையாக ஆக்கி சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். பிறகு நாம் சத்யுகத்தில் தான் கிருஷ்ணரை பார்க்கின்றோம். ஓம் சாந்தி.